ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடந்த vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை 31 பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் முதல் 2 நாள் நோம்பினா டிஃபால்ட்டாக வந்து நம்மளை அன்னைக்கு 31ஆம் தேதிங்கும்போது மறுநாளுங்கும்போது கண்டிப்பாக இந்த துவைக்கிறது மற்ற கழுவுற வேலை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் பிஸியாக இருந்தனால அது வீடியோ கிளிப் கூட நான் எடுத்துக்க முடியல. இது வந்து அந்த வெள்ளிக்கிழமை நடந்தது. ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை அப்போ மறுபூஜை வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு போலான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வாட்டர் பாட்டிலுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா, "அம்மாடி தாயே என்னை விட்டுரு" அப்படிங்கிற ரேஞ்சில நம்ம சூப்பர்வைசர் செல்வநாயகிய அவ்வளோ கெஞ்சி கேட்டுருக்கோம். ஆனா மேடம் வந்து அவங்க மட்டும் குடிக்கிறதில்ல. க ராஜ கருப்பண்ணசாமியும் பார்த்து, "உங்களுக்கு வேணுமா?" அப்படிங்கிற ரேஞ்சில தான் கேட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து நிமிஷத்துக்கு ஒருக்கா துணி மாத்துவாங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து துணி மாத்த வேண்டியதா ஆயிடுச்சு. மேடம் பண்ண வேலைக்கு. அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாண்ட்டு இருந்தா. சரி எப்படி இத ஆட்டுறதுன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துருந்துச்சு. சரி என்ன ஒரு ஆனந்தம் புள்ளைக்கு ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் கையில கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஆட்டத் தெரியல. அவங்க சித்தப்பா ஆட்டி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நானும் போய் ஆட்டி காமிச்சேன். இப்படிதான் தங்க இப்படின்னோனே, ஆனா அவ டேப் பண்ணும்போது ஒரு பக்கம் மட்டும் தான் டேப் ஆயிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்படியே அது கூட எப்படி நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லிட்டு, இந்த மறுபூஜையோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவாவே போடுறேன். அதோடது வந்து உங்களுக்கு நீங்க ஷார்ட்ஸ் ரீசென்ட்டா வரது கூடல பார்த்தீங்கன்னா, ரிலேட்டட் வீடியோஸ் அந்த டேப்பிங்கில உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். அதில நீங்க பார்க்கலாம். சாமி கும்பிட்டு சாயங்காலம் வந்துட்டோம். வந்தோனே ஒரு சின்னதா வந்து ஒரு ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். ரொம்ப தூரமாலாம் இல்ல. பக்கத்தில இருக்க அன்னூருக்கு தான் போயிருந்தோம். பாப்பாக்காக தான் மெயினா அந்த ஷாப்பிங் போச்சு. சரியான ரஷ்ஷு. ஈவ்னிங் டைம் வந்து அன்னூர்ல ஒரு ஷாப்பிங் ஏரியா அதாவது உக்கடம் டவுன் ஹாலே வந்து தோத்துருங்கிற ரேஞ்சில தான் டிராஃபிக் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கார பாவமா, பரிதாபமா கொண்டு ஒரு ஓரமா நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் நடராஜா சர்வீஸ்ல இறங்கிட்டோம். நானும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இது பண்ணிட்டு இருந்துச்சு. சரி சுத்தியும் முத்தியும் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேன்னா நாங்க போனது வந்து ஸ்ரீ குமரன் ஜுவல்லரி. இது வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைல ஸ்ரீகுமரன் ஜுவல்லரி சரிங்களா? போயிட்டு பாப்பாக்கு கொலுசு வந்து அந்துருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. சரி அதெல்லாம் போட்டுட்டு தான் இது பண்ணுச்சு. இந்த தடவை நாங்க செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாப்பா வந்து எல்லாம் எடுங்க எடுங்க சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தா, அலப்பறை பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஃபைனலா கொலுசு, அப்புறம் பாப்பாக்கு கம்மல், வெள்ளி கம்மல் எடுத்துச்சு. எடுத்துட்டு பில் பே பண்ற இடத்துல ஒரே அலப்பறையா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவளே வந்து டிசைன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு போதும்ன்ட்டு இருந்தா. வெள்ளிக்கிழமை நாள் வந்திருக்கீங்க, பெண் குழந்தை இதுங்கும்போது, ஓ அந்த ஷாப் ஓனரே வந்து பர்ஸ்ல வந்து ரூ. 10 போட்டு குடுத்துட்டாரு. அதுபோக மறுபடியும் ₹20 பாப்பா கையில குடுத்தாங்க. பேர் என்னங்க காட்டி செல்வநாயகி. ஆல்மோஸ்ட் நெறைய பேத்துக்கு வந்து இப்ப தான் பாப்பாவோட பேரே தெரிய வரும்னு நெனைக்கிறேன். மோஸ்ட்லி அம்மனின்னு தான் சொல்லியிருப்பா. பாப்பாவோட பேர் வந்து செல்வநாயகி. எங்களோட குலதெய்வ பேர நாங்க பாப்பாக்கு வச்சிருக்கோம். குலதெய்வ பேர் வச்சா இன்னொரு மறுபேர் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அப்படி வச்சா 3 தடவ குழந்தைக்கு பேர் மாத்துற மாரி இருக்கும். ஆனா, நாங்க வந்து ஒரே பேரா இருக்கட்டும். ஈவன் நாங்க பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே வந்து அவளோட ஆதார் கார்ட்ஸ் எல்லா லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாப்பாவோட பேர் வந்து செல்வநாயகி. அவங்க அப்பாவோட பேர் கிருபானந்தன். செல்வநாயகி கிருபானந்தன் அப்படிங்கிறதுல தான் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து சாமி பேர் வச்சாச்சுன்னா, அடுத்த பேர் வைக்கிங்க. மாடர்னிஷா வைங்க. இல்ல நாங்க எங்களோட இதுக்கு கன்வீனியன்ட் தகுந்த மாரி தான் இப்ப பாப்பாக்கு வச்சிருக்கோம். நாங்க வேண்டுனது அப்படி. குடுத்த வாக்கா இருந்தாலும் எந்த இடத்துலயும் வந்து மோஸ்ட்லி தவறக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். சில நேரம் சூழ்நிலைகள்னால தவறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். எல்லாரும் மனுஷங்க தானங்க. தவறுல தப்பு கிடையாது. அது வந்து ரீசனபிளா இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்லைங்களா? நம்ம ஆளு போட்டு பார்த்துட்டு, அந்த கம்மல குத்துறதுக்குள்ள வந்து தலையெல்லாம் கலண்டுருச்சு. அவங்க அப்பா தான் உட்காந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டா அந்த ஒரு 5 நிமிஷம் இருந்தாரு. அவரு என்னதான் சீப்ப போட்டு அமுக்கி பார்த்தாலும் சரி, "அமுங்க மாட்டேது பாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் களைச்சுட்டு 2வது தடவ சீவிட்டு இருக்கிறத வீடியோ கிளிப்பா எடுத்துச்சு. ஆனா பொட்டு வைக்கிறதுக்குள்ள ஒரே அலப்பற. அவங்க அப்பா தான் மறுபடியும் பொட்டும் வச்சுட்டாரு. அதான் கோணையா இருந்துச்சு. அப்புறம் "அடிச்சு போடுவேன் பாரு, அம்மாட்ட சொல்லிரு" அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் மிரட்டிட்டு இருந்தாங்க அப்பாவும், பொண்ணும். சரி அங்க ஒரு சின்ன கிளிப்ப எடுத்துக்கிச்சு. ஓனர்கிட்டயும் கேட்டேன், "சார் இந்த கிளிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாங்களா?" அப்படின்னு கேட்டு, "நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கங்கன்னு" சொல்லிட்டு, இங்க வெள்ளியில தங்க முலாம் பூசின நகைகளும் இருக்கு. நீங்க தாராளமா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்க. இந்த கடையோடது வந்து ஃபுல்லா வந்து ஒரு நாளைக்கு விளாகா எடுக்கிறேன்.
அதுவும் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணப்படும். இப்போ நாங்க போன வரைக்கும் வந்து ரீசனபிள் ப்ரைஸா தான் இருந்துச்சு. குவாலிட்டியும் நல்லா தான் இருந்துச்சு. மேற்கொண்டு இதோட குவாலிட்டி மத்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தனியா உங்களுக்கு ஒரு விளாகாவே உங்களுக்கு ஷேர் பண்றேன். மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட்டையும் குடுங்க. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.